அந்த சாங் முடியவும் கரெக்டாக விஜயண்ணா வந்துட்டார். ஸோ ஸ்பீச் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் இந்த ஸ்பீச்சை அவர் பேசியிருக்காரு. ஸோ என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ½ அன் ஹவர் வந்து லைவ்ல ஆல்மோஸ்ட் எல்லா சேனல், அதாவது எல்லா சேனல் டிவியில் லைவ்ல, ஸோ யூடியூப்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாநாடோட தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ விஜயை நான் பேசி முடித்த உடனே என்னாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் அவரை பற்றி தான் எல்லாமே. ஸோ டோட்டலாக எல்லாமே அவரை பற்றி தான் எல்லாமே வந்து உடனே ஓகே என்னடா டக்குன்னு அதுக்குள்ளே இது பண்ணிட்டாங்க, சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் டக்குன்னு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த சேனல் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு நிறைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்து நிறையா ஒரு நோட்டிஃபிகேஷன், நான் நிறைய இதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது சரி என்னடா அதிக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது, மாநாடை, அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து நான் மாநாடு வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைவர் வந்து கூப்பிடும்போது எல்லாருமே மோஸ்ட்டாக வருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் வெயில் அடிக்கும் இது அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து மழை வர போகுது, ஸோ கொடையை தூக்கிட்டு வாங்க இல்லை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகல. வெயில் அடிக்குது